வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அனகாபுத்தூர்ன்ற ஏரியாவில் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் ரெண்டு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு வீடு இருக்குது. இது கார்னர் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 பெட்ரூம் தாங்க. நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷன் தான். 24 அடி ரோடு பக்கத்தில் ஒரு 30 அடி ரோடு, ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்குள்ள லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த வீட்டோட மெயின் டோர் இதுதாங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஸ்கொயர் டியூப் ரோடில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிசைனில் வுட் ஃபினிஷில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேம்பில் ஒரு 4 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நல்ல ஒரு மெயின் கேட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இங்கே ஒரு மோட்டர் ரூம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ வச்சுருக்காங்க. இது மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து கார் பார்க்கிங்கோட டைல்ஸு ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதுலேயே வந்து செப்டி டேங்க்கு போரு எல்லாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டியரான லுக் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து இனோவா இது i10 அந்த மாதிரி ஒரு இண்டிகா அந்த மாதிரி கார் வந்து நிறுத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்ல உங்களுக்கு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக் இருக்குங்க. மெயின் டோரு ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது. லாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோத்ரேஜில் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நீங்கள் பார்த்துட்டு ஹால் தாங்க பார்த்துருக்கீங்க. ஹாலில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கிராண்டியர் லுக் இருக்குது. இங்கே வந்து டிவி யூனிட் வச்சுருவாங்க. டிவி யூனிட் வச்சா இங்கே வந்து நீங்கள் சோஃபா கூட போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் இது. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு இந்த சைஸ் வரைக்கும் ஒரு 16 வருங்க. இது வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இல்லை வாஷிங் மிஷினாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டைனிங் ஏரியா. இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நார்த் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க. அதுவுமே ஒரு வாஸ்து பிரகாரமே பண்ணியிருக்காங்க. கிச்சனில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வுட்டில். கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு இந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்குது. ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இந்த ஏரியாவில் ஸ்டார்டிங்லேயே புக் ஆகிடும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எதனாலனா நீங்கள் ரெடி டு ஆக்குபை போடுறீங்க உடனே புக் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேங்க. ஸோ கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்க ஏரியா இது. அதுக்கு கீழே இங்கே வந்து ப்ரொவிஷன் வந்து நீங்கள் வந்து ஏன்னா வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இங்கே ப்ரொவிஷன் இருக்குங்க. இது வந்து காமன் டாய்லெட்டு. இது வந்து WPC டோரில் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் சிங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 6ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமோட சைஸ் வருங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூம் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. ஸ்டெப்ஸுக்கு நல்ல ஒரு ரஃப் டைலில் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறது நல்லா இருக்குது. மேலே வந்து ஸ்டெப்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் ஃபுல்லாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாகவே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்தோடனே இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியாக ஒரு டோரு. ஒரு டீசன்ட் ஸ்டைலில் இருக்குது. உள்ளே என்ட்ரானோன்னே இதுதான் பெட்ரூமோட சைஸு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 10ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. இதுமாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது. பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம். ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக.
இங்கேயும் ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரான ரெஸ்ட் ரூமில் டோரும் வந்து WBCயில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வித் வென்டிலேட்டரோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் மறுபடியும் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பெட்ரூம். இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான், நல்ல ஒரு டீசென்ட் குவாலிட்டியாகவே உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னு இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம், அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பால்கனி இருக்கிற பெட்ரூம் தான். பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க, அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம். இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் தான். இதோட டோரும் WBCயில் உங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட இதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க, ஒரு 5க்கு 8 சைஸில் இருக்குது. இதுலேயும் வந்து வென்டிலேஷனு எல்லாமே வந்து நல்லாவே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வுட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வுட்டுன்றதுனால பயப்பட வேண்டாம், சேஃப்டி கிரில்லும் இருக்குது, அதனால் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. பால்கனியோட டைல்ஸ் வந்து நல்ல ஒரு வுட் ஃபினிஷில் உங்களுக்கு பால்கனி டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா பொழிச்சலூர் போயிடலாங்க. இது வந்து மெயின் ரோடு தாங்க. ஏன்னா வந்து மினி பஸ், ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துடும். வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீசாங்க ஸ்கூல் பஸ் வரும், அதுக்கப்புறமேட்டு சைத்தன்யா ஸ்கூல் பஸ் வரும், நாராயணா ஸ்கூல் பஸ் வரும். எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸும் இருக்கிற ஏரியா தாங்க. நல்லா ஒரு கார்னர் சைட் தான் இது, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இந்த ரோடு இங்கேருந்து நீங்கள் மெயின் ரோடு போகணுன்னா ஒரு 800 மீட்டர்ஸு, நீங்கள் அனகாபுத்தூர் போகணுன்னாலும் 800 மீட்டர்ஸ், பம்மலும் போயிடலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 மீட்டர்ஸில் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனியில் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ணி டெஃப்லான் கிளாஸ்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. இது மொட்டை மாடிக்கு போகிற வழி. இந்த டோரும் நல்லா டைல்ஸும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைல்ஸ் தான், ரஃப் டைல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் திறந்தோன்னே மொட்டை மாடியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து மொட்டை மாடிங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பக்கத்து வீடு முடிஞ்சிச்சு, இந்த வீடு தான் அவைலபிள் இருக்குங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்குது பகுதி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களேருந்து சந்திக்கிறேன்.